ஹாய், வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி. அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு 3 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணணுன்னா, கொஞ்சம் காம்பு வச்சுட்டு அதோட கீழ் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி இருக்கா என்னென்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காயோட நிறம் நல்லா மாறி வர்ற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அந்த கடாயிலேயே எண்ணெய் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட எண்ணெய் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. இது ஓரளவு வதங்கி வரும் பொழுது ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி தோல் கொஞ்சம் உறிஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அந்த மாதிரி பதத்தில் வரும் பொழுது ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் 1 செகண்ட் அளவு லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 1/4 மூடி அளவு துருவிய தேங்காவை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா நம்ம வதக்கிட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் வெடிக்க விட்டுட்டு ஒரு 5லிருந்து 7 சின்ன வெங்காயத்தை குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டும் அதே மாதிரி 5லிருந்து 7 பல் வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரும் பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஏற்கனவே நல்லா வதங்கினது தான். ஸோ அதனால் ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு லைட்டாக அப்படி கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இதுக்கு லைட்டாக கொதி விடுற அளவுக்கு செய்யணும். ஸோ அதனால் நம்ம அதை மிக்ஸி இதெல்லாம் கழுவி வச்சுருப்போம் இல்லையா தண்ணி, ஸோ அந்த தண்ணியை இதில் லைட்டாக சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கலவைகளுக்கு கூட இந்த பொடி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன கிளாஸால் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லிருந்து 12 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஓரங்கள்லாம் நல்லா பிரிஞ்சு இப்படி கொதுன்னு ஒரு பபுள்ஸாக வர்ற அளவுக்கு வரட்டும். இப்போ இது கூட நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். அந்த கலவையை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. இப்போது உப்பு இருக்கா என்னென்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் போது போட்டோம், ப்ளஸ் புளியில் போட்டிருக்கோம். ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை ஒன்றா இதில் சேர்த்துட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கான தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு அரை டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் சிம்மிலேயே வச்சு கொதிக்க விடுங்க. இதோட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஓரங்கள்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பொழுது ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு பிரித்து இதில் போட்டுருங்க. அது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஃபைனலாக கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதை நீங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ஆட் பண்ணவே வேண்டாம். இந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பொழுது நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ சாப்பாட்டுக்கு இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.